ஓம் ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். எல்லாருக்கும் சத்யாவதர் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்வாகதம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவாகப்பட்டது இந்த வருஷம் வரக்கூடிய மகர சங்கராந்தி பூஜை, அதாவது சூரிய நாராயண பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிறந்த முறையில் நான் உங்கள் எல்லாருக்கும் பண்ணி காமிக்க போகிறேன். இதை பார்த்து பண்ணுறதுனால நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆற்றுல இருந்தபடியே உங்களோட ஃப்ளெக்சிபிளான ஒரு டயத்தில் நீங்கள் எல்லோரும் பண்ணுறதுக்கு இந்த பூஜை ரொம்ப உபயோகமாக இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு விரத பூஜை எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆத்து வாத்தியார், உங்கள் குலகுரு, அவரை ஆற்றுக்கு கூப்பிட்டு அவர் கையினால் அக்ஷதை தர்பை எல்லாத்தையும் வாங்கி பண்ணுறது அப்படிங்கிறது தான் உத்தமமான ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாரெல்லாம் ரொம்ப அவுட்டரில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆத்து வாத்தியாரே கிடையாதோ, யாரெல்லாம் வாத்தியார் இல்லாத ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்களோ அவள் மட்டும் இந்த வீடியோவை உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி உங்கள் ஆத்து வாத்தியாரை கூப்பிட்டு அவர் கையினால் அக்ஷதை வாங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு 2 தட்சிணாதானம் பண்ணி நீங்கள் அந்த பூஜையை பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் உன்னதமான ஒரு விஷயம். ஸோ இந்த பூஜை அதாவது இந்த மகர சங்கராந்தி சூரிய நாராயண பூஜையை நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நன்னா சம்பாதிக்கணும், அதே மாதிரி நல்ல நோய் இல்லாமல் இருக்கணும், அதாவது டயபெட்டிக் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தில் உண்டான அனைத்து விதமான ரோகங்களும் நிவர்த்தி பண்ணுறார். சூரிய பகவான் ஆரோக்கிய காரகன்னு பேர். நவகிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை நம்ம இந்த உபாசனை பண்ணுறதுனால நமக்கு இங்கே நவகிரக தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறது, நம்ம ஜாதகங்களில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். பொண்களுக்கு பொன் பையன் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் சரியாக பொருந்தாது, நிறையா ஜாதகங்கள் கிடைக்காது, எவ்வளவோ பேர் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப சிரமப்பட்டுருப்பா. இந்த பூஜையை ஒரு செகண்ட் நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஸ்ரத்தையாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அந்த கல்யாணத்தையும் அவர் நடத்தி வைப்பார். அதில் எந்த ஒரு சம்சயமும் கிடையாது. அப்பேற்பட்ட ரொம்ப உன்னதமான ஒரு பூஜை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. சூரிய பகவானுக்கு நிகர் யாருமே கிடையாது. சூரிய நாராயணன்னு பேர். அவரே மகாவிஷ்ணு, அவரே பரமேஸ்வரன், அவரே பிரம்மா, எல்லா 33 கோடி தேவதைகளும் அவர் தான். அதுமாதிரி அவருக்கு பல பேர் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு பூஜை. இந்த பூஜையை பண்ணுறதுனால ரொம்ப விசேஷம். அது மாதிரி முக்கியமாக இந்த பூஜை பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நிஜமாலுமே. ஏன்னா இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதி துர்லபம். நமக்கு என்னதான் எவ்வளவோ நம்ம டயத்தை எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் இது மாதிரி ஒரு பூஜை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். அதை எப்போ பண்ணுவோம் அப்படின்னா அந்த சூரிய பகவான் நம்மளுடைய பிதர்கள், அதாவது சுவாமி இவாளுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது மாதிரி இந்த ஒரு ரிச்சுவல், இந்த ஒரு பூஜை, இந்த டிவைனிட்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால் ஈடுபட முடியும். ஸோ அப்படியாக இந்த பூஜையை நம்ம பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சு விட்றேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சூரிய நாராயண பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கோலம் போடணும். அதாவது இந்த 2 சக்கரம் வச்சு ரதம், தேர் அதை வரைய வேண்டியது. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வரையலாம், இல்லைனா உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அது மாதிரியும் வரையலாம். அதுமாதிரி தேர் வரைஞ்சி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த கரும்பு விருட்சம், கரும்பு மரம் அதை அப்படியே வரைஞ்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் எடுத்து பசு சாணி அதை எடுத்து 2 பிம்பம், இப்போ நான் அந்த வீடியோவில் இப்படி காமிக்கிறேன் இல்லையா, அதுமாதிரி 2 பிம்பம் மாதிரி பிடிச்சி புள்ளியார் மாதிரி பிடிச்சினா பெருசாகவே பிடிச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அப்படியே ஒரு புஷ்பத்தை சாத்திட வேண்டியது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பசுமாட்டு சாணி கிடைக்கல அப்படின்னா அந்த பிம்பமே வேண்டாம். நீங்கள் மஞ்சள், அந்த பிம்பத்துக்கு பதிலாக மஞ்சளை நன்னா பிடிச்சி புள்ளியார் மாதிரி பிடிச்சி அது வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும்னா இந்த கோலத்துக்கு மட்டுமே பூஜை பண்ணலாம். பிம்பம் இல்லாமல் டைரெக்டாக அந்த கோலத்துக்கு மேலேயே புஷ்பங்களை அர்ச்சனை பண்ண வேண்டியது. ஆவாகயாமிங்கும் போது அந்த கோலத்துக்கு மேலேனா அந்த சக்கரத்துக்கிட்ட எல்லாத்தையும் புஷ்பங்கள் போட வேண்டியது, அக்ஷதை போட வேண்டியது, அது மாதிரி பண்ணிக்க வேண்டியது. மேற்கொண்டு பூஜைக்கு என்னென்னலாம் வஸ்து எடுத்து வச்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க.
பூஜைகளுக்கு தேவையான வஸ்துக்கள் சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் மங்கள அக்ஷதை, அதாவது மஞ்சள் அக்ஷதை, அதுக்கப்புறம் மஞ்சள் புள்ளியார், சின்னதாக ஒரு புள்ளியார் பிடிச்சுருங்கோ. வெத்தலை பாக்கு, வெத்தலை வந்து ஒரு 20 வெத்தலை வாங்கிட்டுருங்கோ, ஒரு 10 பாக்கு வாங்கிட்டுருங்கோ. அதுக்கப்புறம் உதிரி புஷ்பம் கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்க. ஒரு 150 அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு மந்திர புஷ்பங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி போடுவோமே, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டுருங்கோ. அதுக்கப்புறம் கதம்பம், தலையில் வச்சுக்கக்கூடிய அந்த கட்டின புஷ்பம், அது ஒரு 6 முழம் 7 முழம் மினிமம் அதை வாங்கிக்கோங்க. மேலே வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டுலாம். மாலைன்னு போட்டிருக்கேன். மாலை வந்து சூரிய பகவானுக்கு போடுறதுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த தலைக்கு வச்சுக்கக்கூடிய அந்த புஷ்பத்தையே சாத்திக்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சடு ஃப்ரூட்ஸ், என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்கிறதோ எல்லா பழங்களையும் வாங்கிக்க வேண்டியது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வாழைப்பழமாவது ஒரு சீப்பு வாங்கிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நிவேதனங்கள், என்னென்னலாம் நைவேத்தியம் இன்றைக்கி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், நீங்கள் என்னென்னலாம் வடை, பாயசம், என்னென்னலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி பதார்த்தங்கள் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, அதாவது இந்த மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 2 கரும்பை வைக்க வேண்டியது. உங்களுக்கு முழு கரும்பு வாங்கி வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன பீஸு, இந்த பக்கம் ஒரு 2 ஃபீட், அந்த பக்கம் ஒரு 2 ஃபீட், அது மாதிரி கரும்பு வந்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகரபத்தி, அதுக்கப்புறம் ஏக ஆரத்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நெய் தீபம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பஞ்ச ஆரத்தி இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கற்பூர தட்டு, அது கற்பூர ஆரத்திக்கு அது. அதுக்கப்புறம் மணி, பூஜா மணி, பஞ்சபாத்திர உத்தரணி, கிண்ணங்கள், ஒரு கிண்ணங்கள் 7-8 கிண்ணங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சந்தனம், குங்குமம், அக்ஷதை அதுக்கு. அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் பக்கத்துலேயே பாத்தியம், அர்க்கியம் அது விடுறதுக்கு அது ஒரு அதுக்கு ஒரு கிண்ணம், அது மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு ஆசனம். அதுக்கப்புறம் வந்து அந்த பசுமாட்டு சாணி இருக்கணும், அந்த பிம்பம், அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அதில் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன்படி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைகளை வந்து ஆரம்பிச்சிக்க வேண்டியது. பூஜைக்கு உண்டான எல்லா வஸ்துவையும் நீங்கள் எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து தட்டில் வந்து மஞ்சள் புள்ளியார், சின்னதாக புள்ளியார் பிடிச்சி அதுக்கு ஒரு புஷ்பத்தை சாத்தி, முக்கியமாக அவருக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு, பக்கத்திலேயே பஞ்சபாத்திரம், கிண்ணம், சந்தனம், குங்குமம், அக்ஷதை இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ வந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோரும் ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பம். ஸோ எல்லோரும் வந்து ஆச்சமனம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் நான் வந்து நான் ஸ்டாப்பாக பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பம். எல்லோரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, அபௌபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. எல்லாரும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் கணேசவந்தனம், எல்லாரும் கணேசவந்தனத்தை பண்ணிட்டு இருக்கோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹு ஓம், அதாவது புருஷால் மட்டும் தான், ஸ்திரீகளுக்கு பிராணாயாமம் கிடையாது. புருஷால் ஜென்ஸ் மட்டும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமிஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம். ஓம் ஓம் ஓம். எல்லாரும் உங்கள் வலது காது ரைட் இயரை தொட்டுருங்கோ. எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ. மகாகணபதி சங்கல்பம், எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரி சமாப்தி அர்த்தம் ஆதௌ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஆதௌ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அக்ஷதையை லெஃப்ட் சைடு இடது பக்கம் போட்டுருங்கோ. ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து கையலமின்றுங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய, புள்ளியார் எல்லாத்தையுமே பிடிச்சி நீங்கள் வச்சுருப்பேன். பக்கத்திலே புஷ்பங்கள்லாம், அருகம்புல் புஷ்பம் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அருகம்புல் இருந்தது அப்படின்னா அருகம்புல்லை கையில் எடுத்துட்டு கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம்.
ஓம் கணாநாஹம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. எல்லாரும் சொல்லிக்கோங்க. பூர்புவஸ்வரோம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சபரிவாரம் சுமுகம் மகாகணபதிம் மங்களமூர்த்திம் தியாயாமி. புள்ளியார்கிட்ட அந்த அருகம்புல் புஷ்பம் எல்லாத்தையும் போட்டுருங்கோ. மறுபடியும் 2 புஷ்பம் எடுத்துக்கோங்க. மகாகணபதிம் ஆவாஹயாமி, அந்த புஷ்பத்தையும் போட்டுருங்கோ. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. நவரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி, அக்ஷதையை புள்ளியார்கிட்ட போட்டுருங்கோ. இப்போ சமர்ப்பயாமின்னு சொல்லும்போது கிண்ணத்தில் ஒரு உத்தரணியாக ஜலம் விடணும். பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. ஜலத்தை கணபதிக்கு புரோக்ஷணம் பண்ணுங்கோ. பூர்புவஸ்வஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி, கிண்ணத்தில் ஜலம் விடுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, அந்த உத்தரணியை பஞ்சபாத்திரத்திலே வச்சுடுங்கோ. எல்லாரும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. மகாகணபதகே நமஹ. வஸ்திர உத்தரீய உபவீத ஆபரணார்த்தம் புஷ்பாணி சமர்ப்பயாமி, அந்த புஷ்பத்தை கணபதி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ. புள்ளியாருக்கு சந்தனம் இடலை அப்படின்னா சந்தனத்தை டைரெக்டாக இட்டுருங்கோ. சந்தனத்தை இட்டாச்சு, சந்தனம் குங்குமத்தை இட்டாச்சு அப்படின்னா ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் இப்படி டச் பண்ணிக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. திவ்ய பரிமள சுகந்த கந்த குங்குமம் சமர்ப்பயாமி, அந்த புஷ்பத்தை போட்டுருங்கோ. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதான் சமர்ப்பயாமி, அந்த ஒரு கணபதிக்கு ஒரு கில்லு புஷ்பம் அந்த தலைக்கு வச்சுக்கக்கூடியதை வச்சிருப்பேன். அது வைக்கல அப்படின்னா அதை வச்சுடுங்கோ. அதை வச்சாச்சுன்னா எல்லாரும் அந்த உதிரி புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அர்ச்சனை பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மகா கணபதிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர வேண்டியது. எல்லாரும் புஷ்பத்தட்டை எடுத்துகிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஓம் புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி, எல்லாரும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் धूमकेतवे नमः, ओम गणाध्यक्षाय नमः, ओम फालचंद्राय नमः, ओम गजाननाय नमः, ओम वक्रतुंडाय नमः, ओम शूर्पकर्णाय नमः, ओम हेरंबाय नमः, ओम स्कंदपूर्वजाय नमः, ओम सिद्धिविनायक स्वामिने नमः. नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि, धूपदीपार्थम पुष्पाणि समर्पयामि, அந்த புஷ்பத்தோடைய தட்டை நீங்கள் அப்படியே கீழே வச்சுடுங்க. வெத்தலை பாக்கு பழம் வச்சிருப்பேன். அதை எல்லாரும் நைவேத்தியம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் பூர்புவஸ்வஹ, ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூர்புவஸ்வஹ தேவசவித பிரசுப, கிண்ணத்தில் ஜலம் பண்ணுங்கோ. அமிர்தம் பவது அமிர்தோபஸ்தரடமசி, கணபதிக்கு எல்லாரும் கை காமிச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கோ. பிராணாக ஸ்வாஹா, அபானாக ஸ்வாஹா, வியானாக ஸ்வாஹா, உதானாக ஸ்வாஹா, சமானாக ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா. எல்லாரும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. மகா கணபதகே நமஹ. இதம் விசேஷ பலம் ஏதத் சர்வம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி, புஷ்பத்தை கணபதி கிட்ட போட்டுருங்கோ. ஒரு 2 உத்தரணி கிண்ணத்தில் ஜலம் விடுங்கோ. அமிர்தாபிதா நமசி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, அந்த வெத்தலை பாக்கு வச்சிருப்பேன் கணபதி பக்கத்தில், அதில் ஒரு டிராப் ஜலம் விடுங்கோ. பூர்புவஸ்வஹ, எல்லாரும் விட்டுட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலயர்யுதம் கற்பூரச்சூர்ண சஞ்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிர்ஹ்யதாம். மகாகணபதகே நமஹ. கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி, புஷ்பத்தை போட்டுருங்கோ. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. சமஸ்தோபச்சாரான் சமர்ப்பயாமி, அந்த அக்ஷதையும் போட்டுருங்கோ.
மேற்கொண்டு இந்த இடத்துல யாராவது நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு ஸ்பெஷலாக தீபாராதனை பண்ணணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தீபாராதனை காமிச்சுட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தீபாராதனை இல்லாமல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, கணபதியை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டுருங்கோ. ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவாஹன் புஷமான் பவதி சந்திரபாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவாஹன் புஷமான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாகதனம் வேதா ஆகதனவான் பவதி. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா மகாகணபதயே நமஹ. சத்குரு சரண அரவிந்தாபியாம் நமோ நமஹ. அநேக கோடி பிரதட்சிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை கணபதி கிட்ட போட்டுருங்கோ. எல்லாரும் மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் மறுபடியும் கணேச வந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். புருஷால் மட்டும்தான், ஸ்திரீகளுக்கு பிராணாயாமம் கிடையாது. எல்லாரும் ஓம் பூஹோ பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சத் ஓமாபஹ ஜோதி ரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்ஸ வரோம் ஓம் ஓம் ஓம். எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே தினே शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवातीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे कृष्णपक्षे द्वादश्यां शुभतिथौ गुरुवासर युक्तायां ज्येष्ठानक्षत्र युक्तायां वृद्धि नामयोग गौलव करण एवंगुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां शुभतिथौ ममोपात्त समस्त दुरित क्षगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अस्माकं मम सह कुटुंबानां सर्वेषां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय अभय आनंद आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थं इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं श्री छाया सुवर्चलांबा समेत श्री सूर्यनारायण प्रसाद सिद्ध्यर्थं सूर्यनारायण प्रसादेन मम सह कुटुंबस्य सर्वेषां शरीरे वर्तमान वर्तिष्यमान समस्त रोगपीड़ा परिहार द्वारा
क्षिप्रमेव आरोग्य प्राप्त्यर्थं शतायुः संपूर्णता सिद्ध्यर्थं समस्त कार्યેषु विजयत्व सिद्ध्यर्थं मम सहकुटुम्बस्य सर्वेषां जातकरीत्या संजनित इदानीं परिदृश्यमान समस्त जातकदोष निवृत्त्यर्थं समस्त दृष्टिदोष निवृत्त्यर्थं समस्त शत्रुबाधा निवृत्त्यर्थं मम गृहे सर्वेषां अन्योन्य ऐकमत्यता सिद्ध्यर्थं सर्वारिष्ट शान्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं अद्य मकरसंक्रांति महापुण्यकाले छाया सुवर्चलाम्बा समेत श्री सूर्यनारायण पूजां கரிஷ்யே. எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷதையை லெஃப்ட் சைடு போட்டிருங்கோ. எல்லாரும் ஒரு உத்தரணியை ஜலத்தை எடுத்து கையால் மின்றுங்கோ. அப்பவு பஸ்பிருஷ்ய எல்லாரும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதை எடுத்துட்டு எல்லாரும் சொல்லிடுறோங்கோ. மகா கணபதே நமஹா சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. கணபதி கிட்ட போட்டுருங்கோ. மறுபடியும் 2 புஷ்பமோ அருகம்புல்லோ ஏதாவது கையில் எடுத்துக்கோங்க. கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டுருங்கோ. ஓம் கணாநாஹம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சேதசாதனம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. பூர்புவஸ்வரோம் அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சபரிவாரம் சுமுகம் மகாகணபதிம் மங்களமூர்த்திம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. போட்டுருங்கோ கணபதி கிட்ட. சோபனார்த்தே க்ஷேமாதி புனः ஆகமனாயச்ச. எல்லாரும் கணபதி தட்டில் உள்ள அந்த புஷ்பம் விசிறிக்கை இல்லையா, அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கோங்க. கண்ணில் ஒத்திண்டு உங்கள் ஆத்து மாமி கிட்ட கொடுத்துருங்கோ. மகா கணபதி பிரசாத சித்திரஸ்து க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜ நக்ஷத்ராநாகம் சதபிஷக்வசிஷ்ட தௌ தேவேபிய கிருணதோ தீர்க்கமாயு விக்னேஸ்வர மகா கணபதி பிரசாத சித்திரஸ்து. அந்த புஷ்பத்தை கொடுத்துற பேர் கணபதியோட தட்டை எல்லாரும் ஓரமாக வச்சுடுங்கோ. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உபச்சார பூஜைகள் நான் சமர்ப்பயாமி எல்லாமே சொல்லுவேன். ஸோ அதன்படி எல்லாரும் அந்த மந்திரங்களை ரிப்பீட் பண்ணிட்டு எல்லாரும் சொல்ல வேண்டியது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலச பூஜை பண்ணணும். பஞ்சபாத்திர உத்தரணிக்கு 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் இட்டுருங்கோ. பஞ்சபாத்திரத்தில் எல்லாரும் சந்தனத்தை இருக்கோங்க. 4 பக்கம் இட்டுருங்கோ. ஓம் கலஷாஜ நமஹ திவ்ய பரிமள சுகந்த கந்தாந்தாரயாமி. எல்லாரும் சந்தனத்தை இட்டுருப்பேல் குங்குமத்தை இட்டுருங்கோ. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையும் பஞ்சபாத்திரத்திலே போட்டுருங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் அக்ஷதை எல்லாத்தையும் அதில் போட்டிருப்பேன். எல்லாரும் அந்த கலசத்தை இப்படி மூடிக்கோங்கோ. இப்படி மூடிண்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதः அத யஜுர்வேதः சாமவேதः அதர்வணः அங்கைश्च சஹிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு. அந்த ஜலத்தை எடுத்து அந்த ஃபோட்டோ பழங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே அந்த இதெல்லாமே பூஜைக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையும் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூஜா திரவியாணி புரோக்ஷ ஆத்மானஞ்ச புரோக்ஷ. உங்களையும் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதையும் புரோக்ஷணம் பண்ணுறோங்க. ஆத்மானஞ்ச புரோக்ஷ. எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்தது மணியை அடிச்சுட்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருவே
கண்டாரவம் கரோம்யாதோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மணி அடிச்சுட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது அக்ஷத கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ, படமோ இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது பிம்பமோ, நீங்கள் பூஜைக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து 2 அக்ஷதை போட்டிருங்கோ. எல்லோரும் சொல்லிக்கோங்க. ஓம் கும் குருப்யோ நமஹ, ஓம் கங்கணபதரே நமஹ, ஓம் ஆதாரசக்தி நமஹ, ஓம் மூல பிரகிருத்தி நமஹ, ஓம் ஆதிகூர்மாஜ நமஹ, ஓம் ஆதிவராஹாஜ நமஹ, ஓம் அனந்தாஜ நமஹ, ஓம் ரத்னமண்டபாஜ நமஹ, ஓம் ஸ்வர்ணஸ்தம்பாஜ நமஹ, ஓம் சிதசாமராபியான் நமஹ, மகாயோக பீடம் பரிகல்பயாமி. எல்லாரும் அந்த கிண்ணத்தில் கீழே வச்சுருங்கோ. அடுத்தது நம்ம எல்லாரும் பிரதான பூஜை பண்ண போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நீங்கள் எல்லாரும் கேட்டு வாங்கி ஸ்பஷ்டமாக சொல்ல வேண்டியது. நான் அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஸோ அதன்படி எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. மேற்கொண்டு பிரதான உபச்சார பூஜை பண்ண போகிறோம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சந்தனம், குங்குமம், அக்ஷதை, பஞ்சபாத்திர உதரணி, கிண்ணம் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ரெடி பண்ணல அப்படின்னா அதை ரெடி பண்ணிவிட்டு ஆரம்பிங்கோ. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லோரும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. மேற்கொண்டு பிரதான ஆவாகனம் பண்ண போகிறோம். எல்லோரும் கையில் புஷ்பத்தை எடுத்துட்டு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. எல்லாரும் சொல்லியிருக்கோங்கோ. ஓம் ஜகது ஜகது சூர்யா சப்தலோகைக தீபஹ கிரணதஹித தாபஹ क्लेश दुःखस्य नाशः अरुणगगन गम्यं चादिम् आदित्यमूर्तिं परमरूपं भास्करन्तं नमामि. ஓம். எல்லாரும் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டுருங்க மனசில். ஓம் மா சத்யே நரஜசா வர்த்தமானோனு வேஷகன் அமிர்தம் மிருத்யஞ்ச हिरण्यदेन सवितारथेना देवो याति भुवना विपश्यन्. ओम भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्यः प्रचोदयात्. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மின் மண்டலே. நீங்கள் வந்து அந்த கோலம் போட்டோ இல்லைன்னா ஏதாவது சித்திரப்படமோ இது மாதிரி ஏதாவது வச்சுருப்பேன் அதில் வந்து போட வேண்டியது. எல்லோரும் சொல்லிக்கோங்க. அஸ்மின் மண்டலே சாயா சுவர்ச்சல அம்பா சமேதம் ஸ்ரீ சூரியநாராயணம் தியாயாமி. எல்லாரும் புஷ்பத்தை போட்டுருங்கோ. மறுபடியும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சூரியநாராயணம் ஆவாஹயாமி அதையும் போட்டிருங்கோ. மேற்கொண்டு நான் பிராணப்பிரதிஷ்டை பண்ண போகிறேன். உங்களுக்கு பிராணப்பிரதிஷ்டை மந்திரம் தெரியும் அப்படின்னா நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மந்திரத்தை எல்லாரும் சிரவணம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் அஸ்ய ஸ்ரீ பிரான் பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராருடைய ர்க்யுஜ சாமாதர்வானஜந்தாகம் ஸ்ரீ சகல தேவதா ஜகத் சிருஷ்டி ஸ்திதிபாகாரணி பிராணசக்தி பரா தேவதா. ஓம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ரோம் கீலகம் பிராண பிரதிஷ்டாபனே விநியோக. ஆம் அங்குஷ்டாபியா நம, ஹ்ரீம் தர்ஜினேபியா நம, க்ரோம் மத்தியமாபியா நம, ஓம் மனாமிகாபியா நம, ஹ்ரீம் கனிஷ்டிகாபியா நம, க்ரோம் கரதலகரபிருஷ்டாபியா நம, ओम हृदजाधर्मा ह्रीं शरसे स्वाहा क्रोम शकादि विषड आम कवचादिहुं ह्रीं नेत्रत्रिकाय विषद क्रोम वस्त्रादिपट भूर्भुवस्वरमतिदिग्बन्धः ध्यानं रक्ताम्बोदत्तपोलोल्लसद तरुणसरोजादिरोडाकराब्जैः पाशं गोदण्डमिक्षोद्भवमलिकुलमभ्यङ्कुशं मञ्जापान बिभ्राणं कपालं त्रिगणाभीन वक्षोर्हाढ्या देवी बालार्कवर्णा भवतु सुखकरी प्राणशक्तिपरा देवता ओम क्रीं क्रों कों ह्रीं आम आम यम रम लं वं शं सं शं हं हंस सोहं सोहं हंसः अस्यां मूर्तो जीवतिष्ठते सर्वेन्द्रियाणि वाङ्मनश्चक्षुश्रोत्रजिह्वा घ्राणवाक्पाणि पायुपस्थानि इहैव आगत्य स्वस्तीश्वरं दुष्टं दुस्वाहा सान्निध्यं कुर्वन्तु स्वाहा असुनेते पुनरस्मासु चक्षुः पुनः प्राणमिहनो देहि भोगं जोक्पश्येम सूर्यमच्चरं दमनोमुदे मृळयाः न स्वस्ति பிராணான் பிரதிஷ்டாபயாமி. 2 அக்ஷதையை போட்டிருங்க அந்த மண்டலத்தில். பிராணான் பிரதிஷ்டாபயாமி. ஒரு பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. வாழைப்பழமோ என்ன பழம் இருக்கோ அது ஒரு பழத்தை வச்சு எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூர்பவஸ்வபஹ ஓம் பூர்பவஸ்வபஹ ஓம் பூர்பவஸ்வபஹ தேவசவித பிரசுப. கிண்ணத்தில் ஜலம் உணங்கோ. அமிர்தோபஸ்தரடமசி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. பிராணாக ஸ்வாஹா அபானாக ஸ்வாஹா வியானாக ஸ்வாஹா உதானாக ஸ்வாஹா சமானாக ஸ்வாஹா பிரம்மனே ஸ்வாஹா. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோங்க. பிராணசக்தி நமஹா. ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. பிராண பிரதிஷ்டாபன காலே விசேஷ பலம் அமிர்தம் நிவேதயாமி. புஷ்பத்தை போட்டிருங்கோ. 2 அக்ஷதை போட்டிருங்கோ. சமஸ்த
உபசாரான் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போட்டுருங்கோ. எல்லாரும் சூரிய பகவானுக்கு இப்படி கை காமிங்கோ. ஆவாஹிதோ பவ, ஸ்தாபிதோ பவ, சந்நிஹிதோ பவ, சந்நிருத்தோ பவ, அவகுண்டிதோ பவ, சுப்ரீதோ பவ, சுப்ரசன்னோ பவ, வரதோ பவ. எல்லாரும் சொல்லிக்கோங்க. சுவாமினா சர்வஜகநாதா யாவத் பூஜா அவசானகம் தாவத்வம் பிரீதிபாவேன மண்டலேஸ்மின் சந்நிதிம் குரு. 2 அக்ஷதை போட்டுருங்கோ. பிராணான் பிரதிஷ்டாபயாமி. மேற்கொண்டு நான் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதை பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டுருங்கோ. நானா ரத்ன சமாயுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஆசனம் சூரிய தேவேஷ பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம் மித்ராஜ நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதை அந்த மண்டலத்திலே போட்டுருங்க. அடுத்தது சமர்ப்பியாமிங்கும் போது பஞ்சபாத்திரத்திலேருந்து உதர்ணி எடுத்து கிண்ணத்தில் ஜலம் விடுங்க. என்னாலும் சொல்லிக்கோங்க. சஹசிராம்சோ நமஸ்தேஸ்து சண்டரஸ்ரமே திவாகர பாத்யம் கிரஹாண தேவேஷ பக்தியா தத்தம் மயா பிரபோ ரவயே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. மந்தாகினி அஸ்து யத்வாரி சர்வ பாபஹரம் சுபம் கிருஹாண ஆச்சமனார்த்தாய கர்மசாட்சின் திவாகர பானவே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சரண்ய கமலாசன கமலானந்த சப்தலோக நமஸ்கிருத மதுபர்க்கம் கிருஹாணாத்ய व्योमचारिण्य विभाकर ककाय नमः मधुपर्कं समर्पयामि. मध्वाज्य शर्करायुक्तं फलक्षीर समन्वितं पंचामृतं गृहाणेतं तेजोरूप दिवाकर पूष्णे नमः पंचामृतं समर्पयामि. गंगादि सर्वतीर्थेभ्यः आहृतैः निर्मलैः जलैः स्नानं कुरुष्व भगवन् दिवाकर नमस्तेस्तु हिरण्यगर्भाय नमः. அந்த பிம்பம் அந்த இது மண்டலம் இருக்குல்லையே அதை புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. கிண்ணத்தில் ஜலவணுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் இந்த பஞ்சபாத்திரத்தை வச்சுருங்க. ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஸ்வேத வஸ்திரம் துவயம் தேவ பத்மகர்ப்ப சமத்யுதே பக்தியா தத்தம் கிருஹாணேதம் சண்டரஸ்ரமே பிரபாகர. ஓம் மரீச்சதே நமஹ வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. மறுபடியும் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சௌவான உபவீதம் ச ராஜதம் உத்தரீயகம் கிருண்ணீஷ்வ தேவதேவேஷ சஹசிராம்சः திவாகர ஆதித்யாய நமஹ யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போட்டுருங்கோ. இப்போ சுவாமிக்கு சந்தனம் குங்குமம் இடலை அப்படின்னா சந்தனம் குங்குமத்தை இட்டுருங்கோ. இல்லை அப்படின்னா நீங்கள் இட்டுட்டேல் அப்படின்னா ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சந்தனத்துலேயும் குங்குமத்துலேயும் டிப் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஸ்லோகத்தை சொல்லிட்டுருங்கோ. சந்தனம் குங்குமோபேதம் கஸ்தூர்யாச்ச சமன்விதம் கந்தம் கிருஹாண தேவேஷ சப்தலோகைக தீபக சவித்ரே நமஹ கந்த குங்குமம்
சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை போட்டிருங்கோ. மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க, சொல்லிட்டுருங்கோ. அக்ஷதான் தபலான் திவ்யான் ஷாலியான் தண்டுலான் சுபான் பிரதிகிருஹீஷ்வ ஹர்யஸ்வ சஹஸ்ராம்ஷः நமோஸ்துதே. அர்க்காய நமஹ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. இப்போ புஷ்பத்துடைய தட்டை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஜாதி சம்பக புன்னாக கேதகி மல்லிகாதிபிஹி அர்ச்சயாமி ச பூஷம்ஸ்த்வாம் தப்த சாமீகர பிரபோ பாஸ்கராய நமஹ. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. மேற்கொண்டு நம்ம அஷ்டோத்தரம் பண்ண போகிறோம். முதல்ல உபசார பூஜை, அதாவது அங்க பூஜை பண்ண போகிறோம். அங்க பூஜையை பண்ணிவிட்டு 108 அர்ச்சனை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது சுவாமிக்கு மாலை அதாவது தலைக்கு வச்சுக்கூடிய புஷ்பம் கட்டின போய் ஏதாவது சாத்தணும் அப்படின்னா சாத்திடுங்கோ. சாத்திட்டே அப்படின்னா டைரெக்டாக எல்லாரும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. எல்லாரும் முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஓம் மித்ராய நமஹ. ஓம் ரவயே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் பானவே நமஹ. ஓம் ககாய நமஹ. ஓம் பூஷ்ணே நமஹ. ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ. ஓம் மரீச்சதே நமஹ. ஓம் ஆதித்யாய நமஹ. ஓம் சவித்ரே நமஹ. ஓம் அர்க்காய நமஹ. ஓம் பாஸ்கராய நமஹ. மேற்கொண்டு நம்ம சூரிய பகவானுக்கு அஷ்டோத்தரம் பண்ண போகிறோம். புஷ்பங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்கோ. புஷ்பங்கள்லாம் ரெடியாக இருந்தது அப்படின்னா மேற்கொண்டு நம்ம இந்த அர்ச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம். எல்லாரும் மேற்கொண்டு மந்திரங்களை ரிப்பீட் பண்ணி எல்லாரும் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்கோ. ஓம் அருணாய நமஹ. ஓம் சரண்யாய நமஹ. ஓம் கருணாரச சிந்தவே நமஹ. ஓம் அசமான ஃபலாய நமஹ. ஓம் ஆர்த்தரக்ஷகாய நமஹ. ஓம் ஆதித்யாய நமஹ. ஓம் ஆதிபூதாய நமஹ. ஓம் அகிலாகம வேதினே நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அகிலஜ்ஞாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் ஈனாய நமஹ. ஓம் விஸ்வரூபாய நமஹ. ஓம் இஜ்யாய நமஹ. ஓம் இந்திராய நமஹ. ஓம் பானவே நமஹ. ஓம் மந்திரா மந்திர பிரதாய நமஹ. ஓம் வந்தனீயாய நமஹ. ஓம் சுப்ரசன்னாய நமஹ. ஓம் சுஷீலாய நமஹ. ஓம் சுவர்ச்சசே நமஹ. ஓம் வசுப்ரதாய நமஹ. ஓம் வசவே நமஹ. ஓம் வாசுதேவாய நமஹ. ஓம் உஜ்வலாய நமஹ. ஓம் உக்ரரூபாய நமஹ. ஓம் ஊர்ಧ್ವகாய நமஹ. ஓம் விஸ்வரேதசே நமஹ. ஓம் விவஸ்வதே நமஹ. ஓம் உத்யத்கிரண ஜாலாய நமஹ. ஓம் ஹ்ருஷிகேஷாய நமஹ. ஓம் ஊர்ஜஸ்வலாய நமஹ. ஓம் வீராய நமஹ. ஓம் நிர்ஜராய நமஹ. ஓம் ஜயாய நமஹ. ஓம் ஊருத்வய பாவரூப யுக்த சாரதயே நமஹ. ஓம் ரிஷிவந்தியாய நமஹ. ஓம் ருக்கஹந்திரே நமஹ. ஓம் ரிக்ஷ சக்கரச்சராய நமஹ. ஓம் ருஜஸ்வபாவ சித்தாய நமஹ. ஓம் நித்யஸ்துதாய நமஹ. ஓம் ருகார மாத்ருகாவர்ண ரூபாய நமஹ. ஓம் உஜ்வல தேஜசே நமஹ. ஓம் ரிக்ஷாதி நானாமித்ராய நமஹ. ஓம் புஷ்கராக்ஷாய நமஹ. ஓம் லுப்ததந்தாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் காந்தனீயாய நமஹ. ஓம் காந்திதாய நமஹ. ஓம் கணாய நமஹ. ஓம் கனத்கன பூஷயாய நமஹ. ஓம் கத்யோதாய நமஹ. ஓம் லோனிதாகில தைத்யாய நமஹ. ஓம் சத்யானந்த ஸ்வரூபிணே நமஹ. ஓம் அபவர்கப்பிரதாய நமஹ. ஓம் ஆர்த்தசரண்யாய நமஹ. ஓம் ஏகாகினே நமஹ. ஓம் பகவதே நமஹ. ஓம் சிருஷ்டி ஸ்தித்யந்த
कारिणे नमः ॐ गुणात्मने नमः ॐ घृणिभृते नमः ॐ बृहते नमः ॐ ब्रह्मणे नमः ॐ ऐश्वर्यताय नमः ॐ शर्वाय नमः ॐ हरिदश्वाय नमः ॐ शौरये नमः ॐ दशदिक् संप्रकाशाय नमः ॐ भक्तवश्याय नमः ॐ ओजस्कराय नमः ॐ जगिने नमः ॐ जगदानन्द हेतवे नमः ॐ जन्ममृत्यु जराव्याधि वर्जिताय नमः ॐ औच्छस्थ ॐ औच्छस्थान समारूढ रथस्थाय नमः ॐ असुरारये नमः ॐ कमनीयकराय नमः ॐ अब्ज वल्लभाय नमः ॐ अन्तर्बहिः प्रकाशाय नमः ॐ अचिन्त्याय नमः ॐ आत्मरूपिणे नमः ॐ अच्युताय नमः ॐ अमरेशाय नमः ॐ परस्मै ज्योतिषे नमः ॐ अहस्कराय नमः ॐ रवये नमः ॐ हरये नमः ॐ परमात्मने नमः ॐ तरुणाय नमः ॐ वरेण्याय नमः ॐ गृहाणां पतये नमः ॐ भास्कराय नमः ॐ आदिमध्यान्त रहिताय नमः ॐ सौख्यप्रदाय नमः ॐ सकल जगतां पतये नमः ॐ सूर्याय नमः ॐ कवये नमः ॐ नारायणाय नमः ॐ परेशाय नमः ॐ तेजोरूपाय नमः ॐ श्रीं हिरण्यगर्भाय नमः ॐ ह्रीं सम्पत्कराय नमः ॐ ऐं इष्टार्थदाय नमः ॐ अनुप्रसन्नाय नमः ॐ श्रीमते नमः ॐ श्रेयसे नमः ॐ भक्तकोटि सौख्यप्रदायिने नमः ॐ निखिलागम वेद्याय नमः ॐ नित्यानन्दाय नमः ॐ छाया सुवर्चलाम्बा समेत श्री सूर्यनारायण स्वामिने नमः नानाविध परिमल பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. எல்லாரும் அந்த புஷ்பத்தை வந்து போட்டுடுங்கோ. போட்டுட்டு எல்லாரும் அந்த புஷ்பத்தோடைய தட்டை வந்து கீழே வச்சுடுங்கோ. மேற்கொண்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூபம் தீபம் நைவேத்தியம் அந்த ஏக ஆரத்தி இல்லை அப்படின்னா நெய் தீபம் பஞ்ச ஆரத்தி கற்பூரத்தட்டு நைவேத்தியங்கள் தேங்காய் உடைக்கணும்னா தேங்காய் உடைச்சி வச்சுருங்கோ. பழங்கள் ரெடி பண்ணிவிடுங்கோ. என்னென்னலாம் நீங்கள் பதார்த்தங்கள் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ சாதம் அன்னம் பாயசம் வடை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சுட்டு அகர்பத்தி தீபம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இந்த வீடியோவை எல்லோரும் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூர ஆரத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ எல்லாரும் அகர்பத்தியை ஏற்றின்றிருப்பேன். எல்லாரும் அகர்பத்தியை எடுத்துட்டு நான் வந்து மந்திரம் சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் சூரிய பகவானுக்கு அந்த மண்டலத்துக்கு எல்லாரும் அந்த ஆரத்தியை வந்து காமிச்சிக்க வேண்டியது. எல்லாரும் அகர்பத்தியை காமிச்சுருக்கோம். மணியையும் அடிச்சுருங்கோ. ஓம் தூர சிதூர் வதூர்வன் தந்தூர் வதங்கியோஹோ ஸ்மான் தூர்வதிதந்தோர் வயம் வகந்தூர்வாமஸ்தன் தேவானாமசி சஸ்னிதமம்பப்ரத மஞ்சுஷ்டதமம் மன்னிதமந்தே பகூதமம் அஹ்தமே விருத்தானந்திரங்ம ஸ்வமாஹ்வாஹர் மித்ரஸ்ய த்வாசக்ஷுஷா பிரேக்ஷே மாபேர் மாசம் விக்தா மாத்வாஹிகம் சிஷம். எல்லாரும் இந்த அகர்பத்தியை கீழே வச்சுருங்கோ. எல்லாரும் ஒரு புஷ்பத்தை போட்டுருங்கோ. சாயா எல்லாரும் சொல்லிக்கோங்க. சாயா சுவர்ச்சல அம்பா சமேத ஸ்ரீ சூர்யநாராயண சுவாமினே நமஹ தூபம் ஆக்ராபயாமி. புஷ்பத்தை போட்டுருங்கோ. அடுத்தது ஏகாரத்தி இல்லைனா ஏதாவது நெய் தீபம் அதை ஏற்றி வச்சுருப்பேன். ஏற்றலைன்னா வீடியோவை பாஸ் பண்ணி ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு எல்லாம் அதை எடுத்துக்கோங்க. எல்லோரும் வந்து அதை வந்து அந்த தீபாராதனை பண்ணிக்கோங்க. ஏகாரத்தி தீபாராதனை பண்ணிட்டு இருக்கோம். மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருப்பேன். மணி அடிச்சுருக்கோம். ஓம் உத்தீஹ்யஸ்வஜாதவேதோ அபக்னன்னர்திம்மம பசோகமஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திஷ மானோஹிகும்சி ஜாதவேதோகாமஸ்வம் புருஷம் ஜகத் அபிப்ரதக்னாகி ஸ்ரயாமா பரிபாதய. எல்லாரும் அந்த
ஏக்கமுகமோ இல்லைன்னா அந்த நெய் தீபத்தையோ கீழே வச்சுடுங்க. ஒரு புஷ்பத்தை அந்த தீபத்தை சுற்றி சுவாமிகிட்ட போட்டிருங்கோ. பிரத்யக்ஷ தீபம் சந்தர்ஷயாமி, கிண்ணத்தில் ஜலம் விடுங்கோ. தூப தீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, அந்த தீபத்தை ஓரமாக வச்சுடுங்கோ. எல்லாரும் இந்த நைவேத்தியங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாரும் நைவேத்தியத்துக்கு புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூர்புவஸ்வபஹா, ஓம் பூர்புவஸ்வபஹா. எல்லாருக்கும் காயத்ரி மந்திரம் சொல்லுவோம். இந்த காயத்ரி மந்திரம் தெரியும். எல்லாரும் காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். தத்ச விதர்பரேண்யம் எல்லாரும் நீங்களே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டு எல்லாம் புரோக்ஷணம் பண்ணிட்டே காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. பூர்புவஸ்வபஹா எல்லாம் சொல்லிக்கோங்க. தேவ சவிதா பிரசுப, கிண்ணத்தில் ஜலவனுங்கோ. அமிர்தோபஸ்தர நமசி, எல்லாரும் சுவாமிக்கு கை காமிங்கோ. சூரிய பகவானுக்கு பிராணாக ஸ்வாஹா, ஓம் அபானாக ஸ்வாஹா, ஓம் வியானாக ஸ்வாஹா, ஓம் உதானாக ஸ்வாஹா, ஓம் சமானாக ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. சாயா சுவர்ச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமினே நமஹா. நானாவித பலவிசேஷம் நானாவித லவணபக்ஷ்யம் மதுரபக்ஷ்யம் சுத்தான்னம் பாகசஞ்ச ஏதத் சர்வம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி. புஷ்பத்தை போட்டுருங்கோ. கிண்ணத்தில் ஜலவனுங்கோ. அமிர்தாபிதா நமசி, மறுபடியும் ஜலவனுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போ வெத்தலை பாக்கு வச்சிருப்பேன், அதில் ஒரு ட்ராப் எல்லாரும் ஜலம் விட்டுருங்கோ. பூர்புவஸ்வபஹா, புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலையர்யுதம் கற்பூர சூர்ண சயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. அந்த புஷ்பத்தை போட்டுருங்கோ. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி, அக்ஷதையும் போட்டுருங்கோ. இப்போது எல்லாரும் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நைவேத்தியங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் கிச்சனில் வச்சுருங்க. இல்லைனா ஓரமாக எங்கேயாவது வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணி தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நீங்கள் அந்த பஞ்ச ஆரத்தி கற்பூர ஆரத்தி இது எல்லாத்தையும் ஏற்றின்னுருங்கோ. ஏற்றிண்டு இப்போ எல்லோரும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்க வேண்டியது. இப்போ எல்லாரும் பாஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி கற்பூர ஆரத்தி பஞ்ச ஆரத்தி எல்லாத்தையும் எடுத்துன்றப்பேல் எல்லாரும் அந்த தீபாராதனையை எல்லாரும் சூரிய பகவானுக்கு தீபாராதனை பண்ண வேண்டியது. நான் மந்திரத்தை சொல்லிப்பேன். உங்களுக்கு இந்த மந்திரம் தெரியும்னா நீங்கள் சொல்லலாம். இல்லைனா மனசில் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீபாராதனை பண்ணிக்க வேண்டியது. மணி அடிச்சுருக்கோம். எல்லாரும் தீபாராதனை பண்ணிட்டுருக்கோம். ஓம் சர்வஸ்யாப்தி சர்வஸ்யஜித்தி சர்வமேபதேனாப்னோதி சர்வம் ஜெகதி. ஓம் ராஜாதிராஜாதி பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வதேஸ்ரவணாய குர்மஹே சமே காமாங்காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. ஓம் பாஸ்கராய வித்மஹே மஹத்யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரஜோதயாத். எல்லாரும் அந்த கற்பூர ஆரத்தி பஞ்ச ஆரத்தி எல்லாத்தையும் கீழே வச்சுடுங்கோ. ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் அதை சுற்றிக்கோங்க. சூரிய நாராயண சுவாமினே நமஹ. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. புஷ்பத்தை போட்டுருங்கோ. ஒரு உத்தரணி கிண்ணத்தில் ஜலம் விடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, அதை விட்டுருங்கோ. சுவாமிக்கு அந்த கற்பூரத்தை ஒத்தி விடுங்கோ. ரக்ஷாந்தாரயாமி, நீங்கள் ஒத்திக்கோங்க. ஓம் ஹர ஓம் ஹர. ஆற்றுல இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் அந்த கற்பூரத்தை காமிக்கோங்க. எல்லாருக்கும் காமிச்சுட்டு எல்லாரும் யார் யாரெல்லாம் ஆற்றுல இப்போ பூஜைக்கு ப்ரெசென்ட்டாக இருக்காலோ எல்லாரையும் கூப்பிடுங்கோ. கூப்பிட்டுட்டு எல்லாரும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு மந்திர புஷ்பம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போகிறோம். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறோம். எல்லாரும் புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல நான் மந்திரம் சொல்லுவேன், மந்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தை மட்டும் எல்லாரும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் எழுந்து நின்றுருக்கோம். எழுந்து நின்றுண்டு புஷ்பத்தை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி ய ஏவம் வேத யோபாமாகதனம் வேத ஆகதனவான் பவதி யோ வேதாதோஸ்வரः प्रोक्तो वेदां तेज प्रतिष्ठितः
தஸ்ய பிரகிருதலீனஸ்ய ஜப்பரஸ் மகேஸ்வரஹ. இப்போ எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஆற்றுல இருக்கக்கூடியவா எல்லாரும் இது சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓம் நக்ஷத்ர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாமபி தேஜஸ்வி द्वादशात्मन् नमोस्तुते नमः पूर्वाय गिरजे पश्चिमे गिरजे नमः ज्योतिः गणानां पतये धीनाधिपतये नमः जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशः आदित्याय नमो नमः नमः उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्म प्रभोताय मार्तांडाय नमो नमः ब्रह्मेशः अच्युतेशः सूर्य आदित्य वर्चसे भास्वते सर्वपक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नाय अमितात्मने कृतघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः. ओम धृतपद्म द्वयं बाणौ तेजो मंडल मध्यकं सर्वादि व्याधिशमनं छाया श्लिष्ट तनुं भजे भानुभास्कर मार्तांड चंडरश्रमे दिवाकर आयुः आरोग्यम ऐश्वर्यम श्रियम पुत्रांश्च देहि मे. எல்லாரும் சொல்லிக்கோங்க. छाया सुवर्चला अंबा समेत श्री सूर्यनारायण स्वामिने नमः. नानाविध परिमल பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. எல்லாரும் சூரிய பகவான் கிட்ட இந்த புஷ்பத்தை போட்டுருங்கோ. போட்டுட்டு எல்லாரும் அப்படியே நின்ன இடத்துல ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. 3 பிரதட்சணம் பண்ணி எல்லாரும் ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிக்க வேண்டியது. தம்பதிகளாக இருந்தால் தம்பதிகளாக பண்ணிக்கோங்க. தனித்தனியாக குழந்தையெல்லாம் இருந்தால் அவள் தனியாக பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் எழுந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ. ஓம் யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தரகிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே प्रकृष्टपापनाशाय अभीष्टफलसिद्धये प्रदक्षिणं करोमि त्वां प्रसीद गृहनायकाः. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महाप्रभो. अनेक कोटि प्रदक्षिण प्रार्थन நமஸ்காரான் சமர்ப்பயாமி. மெதுவாக எல்லாரும் உட்காந்துருங்கோ. முக்கியமாக பூஜை பண்ணவா உட்காந்துருங்கோ. உட்காந்துட்டு 2 அந்த அக்ஷத கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. சமர்ப்பயாமி அப்படிங்கும்போது 2 அக்ஷதையாக போட வேண்டியது. எல்லாரும் 2 அக்ஷதையாக சூரிய பகவான்கிட்ட போட்டிருக்கோம். ஓம் சூரிய நாராயண சுவாமினே நமஹ. சத்ரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி வியஜனம் சமர்ப்பயாமி ஆந்தோலிகாம் சமர்ப்பயாமி அஸ்வம் ஆரோपयामि ரதம் ஆரோपयामि गजम आरोपयामि समस्त राजोपचार देवोपचार भक्त्योपचार शक्ति उपचार பூஜாம் சமர்ப்பயாமி. மெதுவாக அந்த அக்ஷத கிண்ணத்தை கீழே வச்சுடுங்கோ. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேர் வீடியோ லாஸ்ட்டுக்கு போக மாட்டேன்றா. அதனால இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பூஜை, நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி எந்த ஒரு பூஜை எந்த ஒரு எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு அவசியம் நீங்கள்லாம் தட்சிணாதானம் பண்ணணும். ஒரு பிராமணாளுக்கு, ஒரு வேத அத்தியனம் பண்ணுவாளுக்கோ இல்லைனா யாராவது பாகவதாளுக்கோ யாருக்காவது 2 பைசா கொடுத்தா தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பூஜை பண்ணின ஒரு பலன்
உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கிறது. இல்லைனா நம்ம பைசா கொடுக்காம இருக்கிறனால பூஜை வந்து பண்ணி வச்சவால தான் போய் அடைகிறதே தவிர நமக்கு அந்த பலன் கிடையாது. அதனால் அவசியம் இந்த பூஜையை முடிச்சுட்டு உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு அவசியம் நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம் நீங்கள் பண்ணணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இஷ்டப்பட்டால் நம்மளுடைய மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து பே பண்ணலாம், அது போகாது. நீங்கள் மொபைல் நம்பரே போட வேண்டாம். நம்மளுடைய பேமெண்ட் வந்து இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு ஸ்கேனர் இருக்கும், QR ஸ்கேனர். நீங்கள் ஆல்வேஸ் அந்த ஸ்கேனருக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. இல்லை அப்படின்னா NEFT IMPS அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அவசியம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் மொபைல் நம்பருக்கு போட்டீங்கன்னா அது போகாது. அதனால் ஸ்கேனருக்கே ஸ்கேன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அக்ஷத கிண்ணம் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். மேற்கொண்டு 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. மறுபடியும் எல்லாரும் சூரிய பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் யஜ்ஞேன யஜ்ஞமகஜந்த தேவாः தானி தர்மானி பிரதமான்யாசன் தேஹனாகம் மஹிமான சஜந்தே யத்ர பூர்வே சாத்யாः சந்தி தேவாः. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஓம் பூர்புவஸ்வரோம் ஏப்யः மண்டலேப்யः ஆப்யः பிரதிமாப்யः அஸ்மாத் மண்டலாத் ஆவாஹிதாக சர்வா தேவதாக யதா சுகம் யதா ஸ்தானம் போட்டிருக்கோ பிரதிஷ்டாபயாமி. எல்லாரையும் புஷ்பத்தை போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனப்பூஜையெல்லாம் கிடையாது, இதோட சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் மாமா வந்து நாளைக்கு ஏதாவது புனப்பூஜை தனியாக உண்டோ நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ யதாஸ்தானம் பண்ணியிருப்பேன். எல்லோரும் அடுத்தது இந்த வெத்தலை பாக்கு தட்டோ இல்லைனா வேறு ஏதாவது பழங்களையோ எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு அதில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. ஜலம் விட்டுண்டு இப்படி கையில் வச்சுட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். வெத்தலை பாக்கு பழத்தில் ஜலம் விட்டுருப்பேன். எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரகச்சமே கர்மபல சாத்குண்யார்த்தம் இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் ச தாம்பூலம் ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே நமம. கீழே வச்சுடுங்க. ஓம் தத்சத். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நமக்கு அனுப்புறதா இருந்தால் ஸ்கேனருக்கே ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. நம்பருக்கு யாரும் அனுப்ப வேண்டாம். ஸோ எல்லோரும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதை எடுத்துட்டு ஒரு உத்தரணி கையில் ஜலம் விட்டுக்கோங்க. ஜலம் விட்டுண்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோ. காயேன வாச்சா மனசேந்திர கர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கீழே விட்டுருங்க பூமியில். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இந்த மகர சங்கராந்தி சூரியன் ஆராதனை பூஜையை பார்த்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப வசந்த முறையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூஜை பண்ணின முகூர்த்தம் நீங்கள் என்னென்னலாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை பண்ணினாலோ எல்லாமே நிறைவேறட்டும். உங்களுக்கு ஏதாவது வியாதி வகைகள் எதாவது இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகட்டும். நீங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடியவ எல்லாரும் பரம சௌக்கியமாக க்ஷேமமாக இருப்பாள். நான் பகவான்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். ஓம் ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலகந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேபியः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாத் சுகினோ பவந்து. அவசியம் நம்மளுடைய இந்த சேனலையும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் அதுலேயும் சேரணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கும் நம்மளுடைய நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மாமா உங்கள் குரூப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னா நம்ம அந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் சேர்றதுனால நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ், நம்ம போடக்கூடிய வீடியோ லிங்க்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவசியம் மறுபடியும் அடுத்த ஒரு தருணத்தில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.